ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம படித்ததில் பிடித்தது சேனலில் பார்க்க போகிற முக்கியமான வீடியோ எதை பற்றி, ஃபர்டிலிட்டி ரிலேட்டடான வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய ஃபர்டிலிட்டியை பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு, அதே மாதிரி பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு இப்படி நிறைய விஷயங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய டயட் டிப்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதாவது இந்த ஃபுட்டு எடுங்க, இந்த ஃபுட்டை எடுக்காதீங்க, அதே மாதிரி இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நம்ம சொல்கிற ஃபுட்லேயே எல்லாரும் ரொம்ப பெஸ்ட், இது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான 5 உணவுகள் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களில் சில பேர் எடுத்துக்கக்கூடாது. அது யார் அவங்க என்னென்ன ஃபுட்டை மறந்தும் கூட எடுத்துக்கக்கூடாது, எதை கொஞ்சம் ஓகேவா அளவாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட 1 by 1 ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய இசென்ஷியல் டெய்லி வெல்னஸ் பிளெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய, அதாவது பார்த்திங்கன்னா டெய்லி நம்மளோட வெல்னஸுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய நிறைய ஆர்கானிக் ஃபுட்ஸ், அதே மாதிரி ஹெல்த் மிக்ஸ் வெரைட்டிஸ், கஞ்சி வெரைட்டிஸ், அப்புறமா இன்ஸ்டன்ட், அதாவது இப்போ மில்லட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அதை எப்படி குக் பண்ணுறது, அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது, இன்னொன்று அது வேலை, அந்த மாதிரியான விஷயங்கள்னால அதை அவாய்ட் பண்ணுறாங்க. பட் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா அது எப்படி இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான கவுனி ரைஸ், இன்ஸ்டன்ட் புட்டு மிக்ஸ், அப்புறமா மல்டி மில்லட் பொங்கல் இன்ஸ்டன்ட் மிக்ஸ், இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி, இப்போ நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜென்ரலாக இந்த பீனட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெனிஃபிட்டானது. இந்த பீனட்டில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரிச். இது பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே தாராளமாக சாப்பிடலாம். ஆனால் யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தைராய்டு, அதாவது முக்கியமாக ஹைப்போ தைராய்டு, அப்புறமா ஹஷிமோட்டோஸ் தைராய்டுன்னு சொல்லுவாங்க, ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னால வர்றது. அந்த தைராய்டு இருக்கிறவங்க பீனட் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இதில் காய்ட்ரோஜன், அதாவது நம்மளோட தைராய்டு கிளாண்டை வீக்கமடைய செய்யக்கூடிய, தைராய்டு ஃபங்க்ஷனை குறைக்கக்கூடிய காய்ட்ரோஜென்ஸ் இந்த பீனட்ஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒருவேளை ஹைப்போ தைராய்டிசம் இருக்குது, நீங்கள் தைராய்டுக்கு ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க, அது கூட ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பீனட்ஸ் இல்லை பீனட் பட்டர் இதில் நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகி பார்த்திங்கன்னா தாராளமாக சாப்பிடலாம். ஆனால் தைராய்டு இருக்கிறவங்க எப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னா அடிக்கடி சாப்பிடக்கூடாது. மந்த்லி ஒரு 3 டைம் சாப்பிடலாம். ஏன்னா இதில் நிறைய அயன் அண்ட் கால்சியம்லாம் இருக்கிறதுனால அதுவும் நம்ம உடம்புக்கு தேவை. பட் அதே சமயத்தில் இதில் காய்ட்ரோஜன்ஸ் இருக்கிறதுனால, நம்மளோட தைராய்டு ஃபங்க்ஷனை குறைக்கக்கூடிய காய்ட்ரோஜன்ஸ் இருக்கிறதுனால இந்த ராகியும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மந்த்லி ஒரு டைம் இல்லை ஒரு 2 டைம் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 3ஆவதாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாதது, அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆல்மண்ட்ஸ். இந்த ஆல்மண்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கிட்டையுமே டிஃபால்ட்டாக சொல்லிகிட்ருப்போம். அதாவது இன்ஃபர்டிலிட்டினால் பாதிக்கப்படுறவங்க, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க டெய்லி ஒரு 4லேருந்து 5 பாதாம் ஊற வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். பட் அது கரெக்டு தான். ஆனால் இது அளவுக்கு, இந்த அளவை மீறிடக்கூடாது. யாருக்குன்னா இந்த மாதிரி தைராய்டுனால் பாதிக்கப்பட்டவங்க, தைராய்டு ஃபங்க்ஷன் குறைவாக இருக்குது, தைராய்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்க, அது ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இந்த 5 அளவை தாண்டக்கூடாது. ஏன்னா இதுலேயும் அந்த காய்ட்ரோஜன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சோய் ப்ராடக்ட்ஸ், அதாவது சோயா அதிகம் உள்ள அதாவது இந்த சோயா சங்க்ஸ், சோயா மில்க், அப்புறமா சோயா பீன்ஸ், அப்புறம் பனீரில், அதாவது டோஃபு, சோயா மில்கில் செய்யக்கூடிய டோஃபு, இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஆனால் நார்மலாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க இது தாராளமாக எடுத்துக்கலாம். பட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தைராய்டு ப்ராப்ளமாக இருக்கிறவங்க, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க இந்த ஃபுட்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். இதில் காய்ட்ரோஜன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய 5ஆவது ஃபுட் என்னன்னு பார்த்திங்கன்னா வீட், அதாவது கோதுமை. இதில் க்ளூட்டன் இருக்கிறதுனால இதுவும் உங்களோட தைராய்டு ஃபங்க்ஷனை இது பாதிக்கும். ஸோ நீங்கள் தைராய்டு இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் கோதுமையை குறைச்சிக்கிறது நல்லது. குறைஞ்சபட்சம் வாரத்தில் 1 நாள் இல்லை மாதத்தில் ஒரு 2-3 நாட்கள் எடுத்துக்கலாம், அவ்வளோதானே தவிர அதிகமாக நீங்கள் இந்த மாதிரி க்ளூட்டன் இருக்கக்கூடிய இந்த கோதுமையை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.